அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் கிரகங்களின் சேர்க்கைகள் அப்படின்ற தலைப்பில் சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் தரும், நன்மைகள் தீமைகள் உயர்வுகள் தாழ்வுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் இந்த சூரியனோட இணைந்த சனி கிரகம், ஓகேங்களா, சூரியனோட சனி கிரகம் சேர்ந்தால் எப்படி சூரியன் சனி சேர்க்கை எப்படிப்பட்ட பலன்களை தரும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே இந்த சூரியன் சனி அப்படின்னாலே தந்தை மகன் அப்படின்ற இதை நம்ம சொல்லுவோம். சரி, அப்படி இருக்கச்சே இந்த சூரியன் சனி சேர்க்கை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது. ஒன்று அப்பா பிள்ளையை பேச்சு பிள்ளைக்கு அடங்கி இருக்கணும், இல்லாட்டி பிள்ளை அப்பாவுக்கு அடங்கி இருக்கணும். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்காது அப்படின்றது ஒரு பொதுப்படையான ஒரு ஜோதிடத்தில் உள்ள ஒரு விதி. இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளே கூட இப்போ ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உடனே சொல்லுவோம், அப்பா பிள்ளைக்கு ஒத்து வரலை, அப்பா பிள்ளையும் பிரிஞ்சிருந்தால் தான் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இயல்பாகவே வருது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சோம். ஆனால் இந்த சூரியன் சனி இணைவு அப்படின்றது இருக்கிறது பார்த்திங்கன்னா பலவித கோணங்களில் இந்த பலன்களை நம்ம மாறுபட்டு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா இந்த சூரியன் சனி இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு விதத்தில் ஒரு யுத்த யோகம் அப்படின்றே நம்ம சொல்லலாம். எப்படி நம்ம சூரியன் சுக்கிரன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இணைவு என்பது யுத்த யோகம் சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த சூரியன் சனி இணைவு என்பதும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு விதத்தில் யுத்த யோகத்தையே தான் குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சூரியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியன் உமிழ்கிறம் ஒளி கிரகம், சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா இருள் கிரகம், குளிர்ச்சி. ஓகேங்களா? அப்போ அந்த நெருப்பு இந்த இடத்துல குளிர்ச்சி வருது. ஸோ இரண்டுமே மாறுபட்ட தன்மைகள் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லச்சா என்ன சொல்லலாம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, கண்டிப்பு, ஆளுமை, இதெல்லாம் அரசியல், அரசாங்கம், இதெல்லாம் நம்ம சூரியனை பற்றி நம்ம சொல்லச்சே நம்ம சொல்லலாம். அதே சனி அப்படின்னு நம்ம சொல்லச்சே என்ன சொன்னோம், நிதானம், விவேகம், பொறுமை, கடினம், உழைப்பு, அனுபவம், கஷ்டங்கள், துயரங்கள், சமூக பணி, இதை மாதிரி சனியினோட இதில் வரும். இப்போ சூரியன் அப்படின்றப்போ ஒரு நாட்டின் தலைவன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சனி அப்படின்றப்போ மக்களின் பிரதிநிதி. ஸோ அப்படி ஒரு இதில் தான் இந்த இதுவே இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் அந்த எண்டுனா ஒருத்தர் இந்த எண்டில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா மாத கிரகம், சனி பகவான் பார்த்திங்கன்னா வருட கிரகம். அதுவும் சனி பகவான் 2.5 வருடத்துக்கு தான் ஒரு ராசியிலேருந்து இருப்பார், பயணிப்பார். சூரியன் ஒரு ராசி மண்டலம் 12 ராசிகளை கடக்கிறதுக்கு ஒரே வருஷத்தில் கடந்துருவார். ஆனால் இந்த சனி பகவான் இந்த 12 ராசி மண்டல கடக்கிறதுக்கு எடுத்துக்கொட்டும் கால அளவு பார்த்திங்கன்னா 30 வருடங்கள் ஆகும். அப்போது 1:30 ரேஷியோவில் இந்த சூரியன் சனி இணைவு அப்படின்றது இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் ஒளி கிரகம், அதனால் ஒளி கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சனி பகவான் இருள், கருமை அப்படின்றது. ஸோ இந்த சூரியன் ரெண்டும் தள்ளியும் இருக்கிறதுனால அதோட சூரியனோட ஒளிக்கதிர் அதிகமாக படாததுனால இந்த இது இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த இணைவு அப்படின்றது இப்போ எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது 2-3 நிறைய விதங்களில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே இந்த சூரியன் சனி இணைவுன்ற பலன்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, ஆண்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் மகள்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் தரும். இந்த சூரியன் சனி இணைவு என்றது பிள்ளைகளுக்கு தான், மகன்களுக்கு தான் இந்த பிரச்சனை, தந்தை மகன் பிரச்சனைகள், உறவுகள், சுமூகமின்மை, ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தர் நல்லா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு இணைவு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த சூரியன் சனி இணைவுன்றது பெண்கள், மகள்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பர பாசம், ஒரு சுமூக உறவு, அதளவுக்கு தந்தை மகள் அப்படின்ற ஒரு அன்னோன்யம், பாசம், அப்படி ஒரு சிறப்பு பலன்களை இந்த இதில் கிடைக்கும் நம்ம சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாத சூரியன் அப்படின்றது பகலில் வந்து பிறக்கிறவர்களுக்கு சூரியன் வந்து ஆத்மகாரகன் தந்தையாகவும், இரவில் பிறப்பவர்கள் சந்திரனை வந்து நம்ம ஆத்மகாரனாக இது பண்ணி அந்த ஜாதகத்தில் அந்த பகலில் பிறகு சூரியன் பலமாக இருந்தால் நல்ல பலன்களும், இரவில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் பலமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே சூரியன் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உயிர்காரகன், அதாவது ஆத்மகாரகன்ற உயிரை கொடுப்பவர் சூரிய பகவான் நம்ம சொல்கிறோம். இந்த சைடில் சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆயுள்காரகன், ஆயுளை தடை விதிப்பவன்றது ஆயுள்காரகனாக வராங்க. ஸோ ஒருத்தர் கொடுக்கறதும் ஒருத்தர் ஆயுளுக்கு இதுக்கும் பாதுகாப்புக்கும் வந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரியன் சனி இணைவு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி செயற்கையான பலன்கள் வந்து நல்ல முயற்சி, அதிகாரம், அதே மாதிரி வந்து ஒரு பொறுப்பு, ஒரு என்ன சொல்கிறது, திறமை, ஆற்றல், அதை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே வந்து கொஞ்சம் முயற்சி அது மாதிரி எடுத்து கொஞ்சம் இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பகலில் பிறக்கிறவங்களுக்கு வந்து இந்த சூரியனுடைய சனி செயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலில் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தொழில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரமோஷன்ஸு இதிலெல்லாம் வந்து இவங்களுக்கு தடைகள் வரும், தாமதங்கள் நிறையவே இருக்கும் பொருளாதாரத்தில். அதேமாரி வர வேண்டிய பணம் கரெக்டாக வராது, அதை கொடுத்த வாக்கு கரெக்டாக வந்து காப்பாற்ற முடியாத அந்த மாதிரி சூழ்நிலைகளாக வந்து பகலில் வந்து பிறக்கிற அந்த சூரியன் சனி செயற்கை உள்ளவர்கள் பகலில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இதே வந்து இந்த சூரியன் சனி செயற்கை இரவில் பிறந்தவர்களுக்கு எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க நல்ல கடின உழைப்பாளிகள், நல்ல எல்லாம் திறமை எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து வேற ஒருத்தர் பலன் தட்டி போயிடுவாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு நான் எல்லாம் செய்தேன், நோவாமல் வந்து நோன்பு கும்பிட்றான் ஒருத்தர் அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நல்லா செய்வாங்க, கடின உழைப்பாளி எல்லாம் சேர்த்து எல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. கடைசியில் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தர். அது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கஷ்டம். இப்போ ஒரு பில்டிங்லாம் கட்டுறது கட்டிட தொழிலை வச்சு நம்ம கட்டுறோம். ஆனால் பில்டிங்கு இது ஓப்பனிங்க்கு விஐபி கூப்பிட்றோம்ல, அது மாதிரி இவர்கள் கஷ்டப்பட்டு செய்கிற இதெல்லாம் வந்து வேறு ஒருத்தர் வந்து தள்ளின்னு போயிடுவாங்க. அது மாதிரி வந்து பலன்கள் வந்து இந்த சூரியன் சனி செயற்கை இரவில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த பலன்கள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் சனி இணைவு அப்படின்ற பலன்கள் அப்படின்றப்போ ரெண்டுமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு 9 டிகிரிலேருந்து 14 டிகிரிக்குள்ளே, அதிகபட்சம் 15 டிகிரிக்குள்ளே இந்த சூரியன் சனி செயற்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் வந்து நல்ல திறமையானவர்கள், நல்ல எண்ணம், நல்ல கடின உழைப்பாளிகள், எல்லாம் நல்லா அனுசரித்து போகிற இது இருக்கும், சமூக தொடர்பு நல்லா இது இருக்கும், உயர் அதிகாரிகள், அதாவது வந்து ஒரு முன்னேற்றமே இருப்போம். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவங்க வந்து இந்த சூரியன் சனி செயற்கை உள்ள வந்த இந்த டிகிரி குறிப்பிட்ட இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து நல்ல முன்னேற்றம் நல்லா காண்பார்கள், எல்லாத்தையும் ஒரு வெற்றியே காண்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த மக்கள் தொடர்பு அதிகமாகும். ஸோ அதனால் வந்து வேலையில் கூட இவங்க வந்து ஹையர் கான்ட்ராக்டர்கள் இல்லையா, உயர்நிலை அதிகாரிகள், அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் இதெல்லாம் வச்சு அப்படியே மேலே முன்னேற்றம் ஆகிடுவாங்க. ஏன்னா 2 பேரும் சூரியன் வந்து உயர் அதிகாரி அந்த இதில் போகுது, சனி அப்படின்றப்போ மக்கள் தொடர்பு. ஸோ அந்த ஒரு சமூக நிலை வந்து 2 இடத்துலையும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும். அதனால் இவங்க வந்து நெக்ஸ்ட்டு படிப்படியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இப்போ அதிகாரி இப்போ இதில் ஒரு வேலையில் இருந்தால் போஸ்ட் மாறி அடி போஸ்ட்லேருந்து ஆஃபீஸர் போஸ்ட் வரைக்கும் போயிடுறாங்க இல்லையா, மேனேஜரு, சிஇஓ, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்த சூரியன் சனி செயற்கை பெற்றவர்கள் இந்த குறிப்பிட்ட டிகிரியில் இருக்குது அப்படின்னா நல்ல முன்னேற்றம் எல்லாத்தையும் ஒரு இருக்கும், ஒரு அந்தஸ்து சமூகத்தில், ஒரு செயல்திறன், அதே மாதிரி வந்து ஒரு பேர், விஐபின்றது, புகழ், பெருமை, இதெல்லாம் வந்து இந்த சூரியன் சனி செயற்கை பெற்றவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட டிகிரியில் இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள், எல்லாமே நல்ல விதத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சின்னு கூட நம்ம சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கையில் வந்து சூரியன் வலுப்பெற்றிருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து இவர்கள் வந்து எல்லாம் இந்த அதிகாரம் அந்த முயற்சியில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம். செயல் இதெல்லாம் அந்த ஈகோ வச்சு வேலை வாங்கிறது அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சில இடங்கள் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளும் இவங்க சந்திப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த அரசியல் அரசாங்கம் அந்த மாதிரி இதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நல்ல தொழிலில் ஒரு நான் கரெக்டாக செய்வேன் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால் ஒரு பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரிலாம் அவங்க செய்யச்சே வந்து ஒரு நேர்த்தி தொழிலில் வந்து ஒரு நேர்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எல்லாரையும் வந்து தொழிலாளிகள்லாம் ஒரு நல்ல இதில் இது பண்ணி, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த சூரியன் சக்தி ஆற்றல் இந்த அதிகாரம்னால யாரை எப்படி இது பண்ணணுன்ற ஒரு பக்குவம் இருக்கும். அதை வச்சு கரெக்டாக இது பண்ணி மெயின்டைன் பண்ணி ஒரு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இவங்க சந்தித்தாலும் பட் வந்து சந்திச்சாலும் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதே வந்து இந்த சூரியன் சக்தி சனி சேர்க்கையில் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, சனி வலிமையான நிலை இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நிதானமான போக்கு தான் இருக்கும். ஒரு பொறுமை, ஒரு எதையும் வந்து ஒரு செயலியை வந்து ஒரு நிதானித்து ஆராய்ந்து அனுசரித்து செய்கிற முறையுமே, அதில் ஒரு சில சிலம்பங்கள், ஒரு கடினமாக உழைக்க வேண்டிய தன்மை இருக்கும். அதில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ அந்த அனுபவங்களில் வந்து முன்னேற்றம் வந்து ஒரு மெதுவாக நிதானமான முன்னேற்றமாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த முன்னேற்றம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சியாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு உயரிய நிலைக்கு ஒரு நல்ல பாதைக்கு உங்களுக்கு அந்த அனுபவமும் அந்த ஆளுமை திறனும், அது மட்டும் இல்லாத இவங்க பொறுமை, இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் இதெல்லாம் வந்து இவங்க சந்தித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து இவங்க மேலே வருவாங்கன்றது ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை நேர்மறையான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேர் இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து அந்த செயலை வந்து எல்லாமே இவங்க செய்தாலும் அதில் வந்து ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் சந்திப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு நிலையான தொழிலில் இருக்கவும் தொழில் மாற்றங்கள், மேல் இடத்துல பிரச்சனைகள், இல்லை கீழ்நிலை ஊழியர்கிட்ட வந்த இதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஒரு தடைகள் தாமதம் இப்படியே வந்து இவங்க வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டியதாகிடும். ஒரு நிலையற்ற தன்மைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் சனியோடைய சேர்க்கை எதிர்மறையாக எப்படி இருக்கும், மாறுபட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திறமையினால் வந்து இவங்களுக்கு வந்து சவால்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கையில், தொழிலில், உறவுகளில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சவால்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் அதிகமாக வந்து இந்த எதிர்மறை சூரியன் சனி சேர்க்கை எதிர்மறை பலன்களை வச்சு இவங்க நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். நித்தம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், வம்பு வழக்கல் இது மாதிரி வந்து எதிரிகள் நிறைய இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வந்து அதனால் வந்து இவங்க அதெல்லாம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இவங்க தள்ளப்படுவார்கள் கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஜெயிப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு சில நிறைய சவால்கள் சந்திக்கும். வாழ்க்கையில் வந்து நிறைய சவால்களை வந்து இந்த எதிர்மறை பலன்களில் இருந்துச்சு அவங்க நிச்சயமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அவங்களுக்கு உருவாகும்னு நம்ம சொல்லலாம். அதே இப்போ இந்த சூரியன் சந்திரன் சனி சேர்க்கையில் வந்து ரெண்டுமே வந்து பாதிப்படைந்த நிலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் பகை வீட்லேயோ இல்லை நீச்சம் பெற்ற அந்த மாதிரி தன்மைகளை இருக்குது அப்படின்ற தன்மையில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பலன்கள் வந்து இவர்கள் வந்து என்ன சொல்கிறேன், எதுவுமே வந்து ஒரு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இது இருக்காது. பலன்கள் அப்படின்றப்போ வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பலன்களே தான் இருக்கும். செய்கிற வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு மந்த புத்தி அதை மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இவங்க செயல்கள் செய்து அதை வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் வந்து யாருக்கும் வந்து இறங்கி போக மாட்டாங்க. இவங்க செய்கிறது தான் சட்டம் அப்படின்வாங்க. இவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்தாலும் அதை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை சமாளிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். ஒரு சமநிலைன்னு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டுமே இதுவாச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அந்த அரசியல் எங்கே போனாலும் வந்து ஒரு தடைகள் தாமதத்துக்கு அப்புறமே வந்து இவங்களுக்கு அந்த வெற்றின்றது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு பேருமே இந்த இதில் பாதிப்படைந்த நிலையில் இருந்தால் அது இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதே மாதிரி இன்னொன்றும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரியன் சந்திரன் பலன்கள் அப்படின்றப்போ இது ஒரு ஜாதகரகத்தில் ஒரு பாட்டே இருக்கும். அதாவது என்னென்னா, கண்டக சனியோடு கதிரோனும் சேர்ந்து கதிராத்த 9ஆம் அதிபதியும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதாவது இந்த சூரியன் சனி சேர்க்கையோட 9ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் அந்த ஜாதகர் வந்து அவருடைய தந்தையை வந்து இளவயது இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் அதே அந்த 9ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதியும் உச்சம் பெற்றும் குரு பார்வை அந்த மாதிரி இதில் பார்வை பெற்றார் அப்படின்னா, அந்த இது வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தந்தைக்கு கண்டங்கள் இருந்தாலும் ஆபத்தில்லை அப்படின்ற மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை இணைவை பற்றி ஒரு பாட்டே வந்து ஜாதக அலங்காரத்தில் இருக்குங்க. ஸோ அது மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படின்றது ஒரு அதாவது எப்படின்னு நம்ம பார்த்தோன்னே அப்படியே பலன் சொல்ல முடியாது. இது வந்து பல கோணங்களில் நம்ம இந்த பலனை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த தசாபுத்தியை பார்க்கணும், அந்த செயற்கை எந்த இடத்துல இருக்குது, எந்த நிலையில் இருக்குது, எவ்வளோ டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும், கோச்சாரத்தில் அதனுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது அதையும் பார்த்து, இவர்கள் நின்ற வீடு இந்த சூரியன் சனி சேர்க்கை விட்டது எந்த வீட்டில் இருக்குது, அது நட்பு வீடா பகை வீடா இல்லை வந்து நிலராசியா காட்டுறது, இது மாதிரி பல விதங்களில் வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம இந்த பலன்களை வந்து நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாத இந்த சூரியன் சனி சேர்க்கைன்றது நல்ல பலன்கள் எந்தெந்த ராசிகளில் இருந்தால் வீடுகளில் இருந்தால் அப்படின்றது நிலராசி காற்று ராசி இந்த 2 ராசிகளில் வந்து இந்த இணைவு இருந்தது அப்படின்னா ஒரு விதமான நல்ல பலன்களே வந்து கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படின்றது நீர் ராசி இல்லை நெருப்பு ராசியில் இருந்துச்சு அப்படின்னா பலன்கள் வந்து அந்தளவுக்கு சுப பலன்கள் கிடைக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து மேஷம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடகம், அதுக்கப்புறம் வந்து விருச்சிகம் தனுசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ இந்த ராசிகளில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 6 ராசிகளில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூரியன் சனி சேர்க்கையானது பலன்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து சுப பலன்கள் கிடைக்காது. ஸோ அது வந்து இணையை பொறுத்து அதை நட்பு இதை பொறுத்து பலன்கள் மாறும். அதே இந்த சூரியன் சனி சேர்க்கையானது இந்த நிலராசி மற்றும் காற்று ராசியான கடகசி ரிஷபம் மிதுனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கன்னி துலாம் மகரம் கும்பம். ஸோ இந்த வீடுகளில் வந்து இருக்குச்சு அப்படின்னா இந்த சூரியன் சனி சேர்க்கையானது ஒருவித நல்ல பலன்களே வந்து இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த பலன்களில் வந்து இன்னும் அது வந்து அந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவகமாக வருது. ஸோ அந்த மாதிரி பலனை அதையும் பார்த்துட்டு பலன்களை வந்து நம்ம ஆராய வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ இந்த ராசியில் நம்ம சொல்கிறோம், பட் அந்த லக்னத்துக்கு வந்து அது வந்து இப்போ இந்த பலன்களாக இருந்தது இப்போ மாறுபட்ட இதுவாக போச்சு அப்படின்னா வந்து பலன்கள் வந்து மாறுபடும், சுத்தமாக வந்து மாறுபட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படின்றது எல்லாருமே வந்து ஒரு விரும்பாத ஒரு இதுவாக தான் சொல்லுவாங்க சேர்க்கை அப்படின்றது. ஏன்னா இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த சூரியன் சனியும் ஒரு ராசியில் எப்படின்னாலும் ஒரு மாதத்துக்கு இருந்து தான் செய்வாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கச்சே வந்து அந்த மாதிரி பலன்கள் வந்து அந்த இடத்துல வந்து மாறுபடும். அதே இந்த சூரியன் சனி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் வந்து உங்களுக்கு வர்க்கோத்தமம் அந்த மாதிரி இதில் வரைச்சே வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து ஒரு சில இடத்துல நல்ல பலன்களே தரும்னு சொல்லலாம். அதனால் இந்த இணைவு அப்படின்றது வெறும் யுத்த யோகம் மட்டும் இல்லாமல் இந்த இணைவு அப்படின்றது நல்ல பலன்களையும் அதாவது ஒரு ஜாதகர் வந்து நல்ல உயரிய நிலைக்கு கொண்டு செல்லவும் வந்து இந்த பலன்கள் உறவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இணைவு வந்து ஒரு நல்ல இதில் இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் இந்த சிறந்த அரசியல் தலைவர்கள், உயர் அதிகாரிகள், அந்தஸ்து, மதிப்பு, பேரு, புகழ் எல்லாமே வந்து புகழ் உச்சிக்கே வந்து இந்த சூரியன் சனி சேர்க்கைன்றது நிச்சயமாக கொண்டு செல்லும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்க்கிறது இந்த சூரியன் சனி இணைவு அப்படின்றது. அதான் சொன்னேன், இது வந்து ஒருத்தரை வந்து இந்த பொதுவாகவே இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்றது ஒருத்தரை வந்து முரண்பட்ட பலன்களும் கொடுக்க தான் செய்யும். அது அந்த கிரகத்தின் நினைவுகள்
அந்த இணைவுகள், அது மட்டும் இல்லாத அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரசார அதிபதிகள், ஸோ இதெல்லாம் பொறுத்தே வந்து அந்த ஜாதகத்துக்கான பலன்களை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம சொல்ல முடியும். இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானத்தில் இந்த சூரியன் சந்திரன் சனி இணைவை பற்றி இந்த செயற்கை எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்றது ஒரு ஆய்வாக நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.